ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ உங்களுக்கு வந்து என்னோட வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கா? ஸ்க்ரீன் வந்து கிளியராக தெரியுதுங்களா? எஸ், நீங்கள் லைவ் சேட்டில் சொல்லலாம். உங்களுக்கு வந்து வாய்ஸ் நல்லா ஆடியபிளாக இல்லை வந்து மேம் ஸ்க்ரீனாக இல்லை, ஸ்க்ரீன் கிளியராக இல்லை, இது எல்லா ஃபீட்பேக்குமே வந்து நீங்கள் லைவ் சேட்டில் சொல்லிகிட்டே வரலாம். சரியா? ஒரு 2 minutes. ஓகே, ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம? எஸ், வாய்ஸ் கிளியர். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நவ் த டைம் இஸ் 7. ஓகே, ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம செப்டம்பர் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் படி ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ யூனிட் 1ஓட கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ தட் இஸ் கொஷின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட்டான வீடியோ தான், தட் இஸ் ½ an hour வீடியோ தான். ஸோ நம்ம யூனிட் 1 அதாவது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் தானே பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீட் ஃபார் மாடுலேஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அதுக்கப்புறமா ஆங்கிள் மாடுலேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆங்கிள் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அங்கே வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம யூனிட் 1ல பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதாவது யூனிட் 1 கொஷின் டிஸ்கஷன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவ் சேட்டில் சொல்லிகிட்டே இருங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா? Okay, now so the first question என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a carrier signal of 20 volt amplitude. so one more thing இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாவே ப்ராப்ளம் சால்விங் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக வந்து ஒரு கொஷின் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பர் ஹெட்ரோட் அண்ட் ரிசீவர்ல இருந்து எடுத்து தான் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா a carrier signal of 20 volt amplitude. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போதே நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ carrier signal of 20 volt amplitude is amplitude modulated by 3 different modulating frequencies with peak amplitude levels of 2 volt, 3 volt and 5 volt. Okay, so நம்ம என்ன calculate பண்ணணும்? So we have to calculate the modulation index of the resultant AM signal. Okay, so before that what do you mean by modulation? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? So modulation அப்படிங்கிறது based on our modulating signal, based on our modulating signal. அதாவது modulating அப்படிங்கிறது நம்ம original signal. So based on the modulating signal, the characteristics of the carrier signal will be changed. Okay, so that is called as modulation. So what are the characteristics changed அப்படினு பார்த்தோம்னா நமக்கு amplitude of the carrier and frequency of the carrier and phase of the carrier can be changed. ஓகேங்களா? So that is the process called as modulation. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அண்ட் ஃபேஸ் மாடுலேஷன் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு கேரியர் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஆம்ப்ளிடியூட் நமக்கு மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது மாடுலேட்டிங் சிக்னல் வந்து ஒரு 3
டைப்ஸ், அதாவது 3 frequencies, ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாடுலேட்டிங் frequency வந்து 3 மாடுலேட்டிங் frequencies கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த மாடுலேட்டிங் frequency உடைய ஆம்ப்ளிடியூட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் தி ரிசல்டன்ட் AM சிக்னல் we have to calculate. ஓகே, சோ நமக்கு தெரியும் இல்லீங்களா ஒரு ஃபார்முலா, நான் வந்து கிளாஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ். அதுக்கு வந்து क्वेश्चनல கண்டிப்பா நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. அப்ப வந்து நம்ம டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் μt நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இது கால்குலேட் பண்ணிடலாமா நாம? சோ நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்திருக்காங்கங்க? கேரியர் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் கொடுத்திருக்காங்க and 3 different modulating frequencies with peak amplitude கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது AC கொடுத்திருக்காங்க and AM1, AM2 and AM3 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிரலாம்? நம்ம mu கண்டுபிடிச்சிரலாமா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து mu அப்படினா மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படினு சொல்லுவோமா? சோ mu அப்படிங்கறத நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். சோ mu equal to இல்லனா MA அப்படினு சொல்லிட்டு ஒரு சில புக்ல கொடுத்திருப்பாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம AM by AC அப்படினு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? AM by AC இல்லனா வந்து AC by AM இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? சோ ஜெனரலா வந்து mu அப்படிங்கறத நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. mu equal to AM by AC அப்படினு ஃபார்முலா போடுவோம். 1 by AC க்கு பதிலா நம்ம KA அப்படினு எழுதுவோம். சோ mu equal to KA into AM. So this will be the formula. ஓகே, சோ நம்ம AC எழுதிட்டோமா? 20 வோல்ட் எழுதியாச்சு. சோ AM1 2 வோல்ட், AM2 3 வோல்ட் and AM3 நமக்கு 5 வோல்ட். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? mu1 mu2 mu3 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஏன்னா நமக்கு டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேணும் இல்லீங்களா? சோ mu1 equal to AM1 divide by AC. ஓகே, சோ இன்னொரு விஷயம் இங்க சொல்லணும் நம்ம AM by AC ன்னு சொல்லும்போது 1 by AC க்கு பதிலா KA ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எஸ், சோ KA அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் சென்சிட்டிவிட்டி. Okay, so mu1 equal to AM1 divide by AC which is equal to AM1 அப்படிங்கிறது நமக்கு 2 volt ன்னு கொடுத்திருக்காங்க. 2 divide by AC க்கு பதிலா 20 போட்டோம் அப்படின்னா 1 by 10 which is equal to 0.1. Okay, and mu2 equal to AM2 divide by AC which is equal to AM2 நமக்கு கொடுத்திருக்காங்க 3 volt ன்னு 3 divide by AC that is 20 volt which is equal to 0.05. Sorry, 0.15. Okay, and mu3 which is equal to AM3 divided by AC which is equal to 5 divided by 20 which is equal to 1 by 4 which is equal to 0.25. So நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? mu1 mu2 mu3 கிடைச்சிருச்சு. क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா கேரியர் சிக்னல் அப்படினு சொல்லிட்டு கேரியர் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்திருந்தாங்க. 3 different modulating frequencies உடைய peak amplitude கொடுத்திருந்தாங்க. சரியா? So 3 different modulating signal உடைய peak amplitudes நம்ம சொல்லலாம். சரியா? சோ AM1 AM2 AM3 கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம mu1 mu2 mu3 கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கங்க? ரிசல்டன்ட் மாடுலேட்டிங் ரிசல்டன்ட் மாடுலேட்டட் சிக்னல் உடைய நமக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சோ μt equal to square root of mu1 square plus mu2 square plus mu3 square. ஓகே, சோ நம்ம கிட்ட mu1 mu2 mu3 இருக்கு. இதுதான் வந்து நமக்கு ரிசல்டன்ட் சிக்னல் உடைய டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகே, சோ μt equal to mu1 square அப்படினு சொன்னோம்னா 0.1 இருக்குங்களா நம்ம கிட்ட? அப்போ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 0.01 வந்துருமா? அடுத்து 0.15 இருக்கா? இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.0225 கிடைக்குமா? அடுத்து 0.25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.0625. ஓகே, சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா so the total modulation index will be 0.185. ஓகே, சோ இந்த क्वेश्चनல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? மாடுலேஷன் இண்டெக்ஸ் கூடிய ஃபார்முலா பார்த்திருக்கோம். AM by AC ங்கற ஃபார்முலா பார்த்திருக்கோம். இதை இன்னும் எப்படி எழுதலாம்? KA into AM ன்னு எழுதலாம். where KA is the amplitude sensitivity. Okay, so AM will be modulating signal உடைய amplitude, that is peak amplitude, and AC will be the amplitude of the carrier signal and mu will be the modulation index. Okay, so இதை வந்து நம்ம depth of modulation அப்படின்னு சொல்லலாம். சரியா? so modulation index அப்படிங்கிற term எதை define பண்ணுது அப்படின்னா how depth your carrier signal is modulated by the modulating signal. Okay, அதைத்தான் வந்து நம்ம amplitude modulation, frequency modulation, phase modulation இந்த மாதிரி 3 types நம்ம பிரிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ நம்ம டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கூடிய ஃபார்முலாவும் பார்த்துட்டோம். μt which is equal to square root of mu1 square plus mu2 square plus mu3 square. ஓகே, ஏன் இங்க நம்ம 3 மட்டும் போட்டிருக்கோம்? நமக்கு 3 மாடுலேட்டிங் சிக்னல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணுங்க. மாடுலேட்டிங் அப்படின்னாக்கா ஒரிஜினல் சிக்னல். சரியா? இதே மாடுலேட்டட் அப்படின்னு சொன்னோம்னா ஆஃப்டர் மாடுலேஷன் நமக்கு ரிசல்டன்ட் சிக்னல் கிடைக்குது இல்லீங்களா? அதைத்தான் நம்ம மாடுலேட்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த மாடுலேட்டட் சிக்னலுடைய டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சோ அதனுடைய ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இதுல என்ன நார்மலா நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பண்ண மறந்துருவோம். சோ mu1 mu2 mu3 கரெக்ட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இந்த ஸ்கொயர் பண்ண மறந்துருவோம் நாம. அத மறந்துடாதீங்க. சோ mu t equal to square root of mu1 square plus mu2 square plus mu3 square. Okay? So we have find out that the total modulation index that is equal to 0.185. Okay? So இதுல எது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? So next question போயிடலாமா? Yes, all of you please respond. Theory. எஸ் ராம்குமார் நீங்க ஏதோ கேட்டிருக்கீங்க தியரி மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் சால்விங் செஷன். ஓகே ஸோ ஒன்லி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வித் உங்களுக்கு பேசிக் தியரி மட்டும் அப்படியே சொல்லிட்டே வருவேன். ஓகேங்களா? இஸ் மை வாய்ஸ் இஸ் கிளியர்? எஸ் கான்செப்ட்ஸ் ஆர் கிளியர்? எஸ் ஓகே தேங்க்யூ. ஓகே நவ் ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஏஎம் மாடுலேஷன் இண்டெக்ஸ், நான் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் மேம் கிளியரா சொல்றீங்க, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம் ப்ளீஸ். ஓகே தேங்க்யூ, கண்டிப்பா ஸ்லோவாவே சொல்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இஃப் ஏஎம் மாடுலேஷன் இண்டெக்ஸ் changes from 0.5 to 0.7. ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏஎம் மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்போ mu it changes from 0.5 to 0.7. Okay, now what would be the change in the ratio of the transmitted power to the carrier power? சரியா? சோ mu நமக்கு என்ன ஆகுது? 0.5ல இருந்து 0.7 போகுது. Then what would be the change in the ratio of transmitted power to carrier power? ஓகேங்களா? இப்ப क्वेश्चन கிளியரா? நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நமக்கு தெரியுதா? எஸ். சோ இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம இங்க நமக்கு டோட்டல் டிரான்ஸ்மிட்டர் பவருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? சோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நமக்கு மாடுலேட்டட் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் பவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சோ ஜென்ரலா இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா நமக்கு மாடுலேஷன் நடக்கல சரியா, அப்போ என்னுடைய டிரான்ஸ்மிட்டர் பவர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கிட்ட கேரியர் சிக்னல் இருக்கு, நம்ம கிட்ட மாடுலேட்டிங் சிக்னல் இருக்கு. இந்த மாடுலேட்டிங் சிக்னல் தான் கேரியருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகுது. கரெக்டா? சோ கேரியரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதான் நம்ம மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எந்த மாடுலேஷனுமே நடக்கல. சரியா? அப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டருடைய பவர், அதாவது நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம் இல்லையா டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இருந்து, அப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டருடைய பவர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், இந்த ஒரு ஃபார்முலா வச்சே நான் சொல்றேன். சரியா? சோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம எப்படி பிரிக்கலாம்னா PT equal to PC plus PC into mu square divide by 2 ன்னு சொல்லி பிரிக்கலாமா? சரியா? எப்பவுமே டோட்டல் டிரான்ஸ்மிட்டர் பவர் அப்படிங்கிறது கேரியர் பவர் பிளஸ் த சைட் பேண்ட் பவர். ஓகேவா? இந்த சைட் பேண்ட் பவர் தான் நம்ம ரெண்டா பிரிப்போம். என்ன அப்படின்னா அப்பர் சைட் பேண்ட் பவர் அண்ட் லோயர் சைட் பேண்ட் பவர். ஓகேங்களா? சோ எந்த மாடுலேஷனுமே நடக்கல அப்படின்னா எனக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ எனக்கு என்ன ஆயிடும், இந்த டேர்ம் வராது. சோ PT equal to PC. அப்போ when I'm having 0% modulation, அதாவது there is no modulation அப்படின்னு சொல்லும்போது PT equal to PC. Yes, correct. சோ வந்து கேரியர் பவர் ஈக்குவல் சொல்லிருக்கீங்க பிரியா முருகேஷன், அண்ட் பவர் சிஸ்டம் வந்து PT equal to PC அப்படின்னு சொல்லிருக்கீங்க. Okay, so the total transmitter power which is equal to carrier power. சரிங்களா? இந்த டேர்ம் நமக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா when you are having 0% modulation then the transmitter power will be 15 kilohertz, sorry 15 kilowatts அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க அதை என்னன்னு எடுத்துக்கணும், கேரியருடைய பவர்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதாவது when you are having 0% modulation then the transmitter power is 15 kilowatts அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா that transmitter power it should be equal to the carrier power. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி சொல்வாங்க அப்படின்னா then our carrier signal is modulated by a modulating signal. Okay, then the transmitter power will be அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க.
புரியுதுங்களா? சோ இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். ஓகே, சோ நவ இப்ப நம்ம क्वेश्चनக்கு வருவோம். சரியா? சோ if AM modulation index changes from 0.5 to 0.7, okay, then what would be the change in the ratio of the transmitter power to the carrier power? Okay, so now நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? The total transmitter power PT equal to PC into 1 plus mu square divided by 2. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம? நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது the transmitter power to the carrier power ஓட ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? PT by PC போட்டுடலாமா? Okay, so PT by PC which is equal to 1 plus mu square divided by 2. ஓகே, சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாங்க? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு கேட்டிருக்காங்களா? எஸ், வாட் வுட் பி த சேஞ்ச் இன் த ரேஷியோ ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் பவர் டு த கேரியர் பவர். சோ சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? சோ டெல் டி அப்படின்னா T2 minus T1, அதாவது சேஞ்ச் இன் த டைம் அப்படின்னு மீனிங். சரியா? நீங்க T வந்து டெம்பரேச்சர்னு சொன்னீங்கன்னா சோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர், தட் இஸ் செகண்ட் டெம்பரேச்சருக்கும் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ T2 minus T1 னு சொல்லுவோமா? சோ அதே தான் இங்க பண்ண போறோம். சோ what would be the change in the ratio of transmitter power to the carrier power னு கேக்குறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா mu1, சரியா? ஏன்னா நமக்கு மியூல தானே சேஞ்சஸ் இருக்கு. 0.5ல இருந்து 0.7க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 0.5 mu1 எடுத்துக்கிறோம், 0.7 mu2 எடுத்துக்கிறோம். சரியா? சோ mu1 இருக்கும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு mu1 0.5ங்களா? சோ PT by PC 1, அதாவது இங்க 1 னு எடுத்துக்கறானே இங்கேயும் 1 னு எடுத்துக்கிறேன். Okay, so which is equal to 1 plus mu1 square divided by 2, which is equal to 1 plus 0.5 the whole square divided by 2. Okay, and the second one பாத்தீங்க அப்படின்னா நமக்கு mu2 which is equal to 0.7, so PT by PC 2 which is equal to 1 plus mu2 square divided by 2 which is equal to 1 plus 0.7 the whole square divided by 2. Okay, now questionல என்ன கேட்டிருக்காங்க? சேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த mu1 வந்து 0.5ல இருந்து எனக்கு 0.7 மாறுது. then what will be the change in the ratio of transmitted power to the carrier power னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணிடலாம்? PT by PC second, that is 2 minus PT by PC 1 which is equal to, இது ரெண்டும் என்ன பண்ண போறீங்க? இந்த 0.7ல இருந்து இங்க சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்போ 1 plus 0.7 the whole square divided by 2 minus 1 plus 0.5 the whole square divided by 2. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன ஆயிடும்? 1 plus 0.7 the whole square divided by 2 minus 1 minus 0.5 the whole square divided by 2. ஓகேங்களா? சோ இந்த 1 minus 1 கேன்சல் ஆயிடுது. 0.7 the whole square minus 0.5 the whole square divided by 2. ஏன்னா ரெண்டுமே divide by 2ல இருக்கறனால காமனா போட்டுக்கிறோம். சரியா? சோ இது 0.49 கிடைக்கும், இங்க 0.25 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.24 னு கிடைக்கும். சோ இட் should be divided by 2. சோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 0.12 னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் என்னது நமக்கு? the change. சரியா? so the change in the ratio of total transmitted power to the carrier power. ஓகேங்களா? புரியுதா? everyone clear? yes, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரியுதா? எப்பவுமே நீங்க இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அண்டர்லைன் பண்றதுனா நம்ம ஏன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து எழுதுறதுக்கு விட மாட்டாங்க இல்லையா? அத வந்து லைன் பை லைனா படிங்க. சரியா? ஏன்னா each and every word it is very very important. ஓகேவா? so are you all clear? yes, shall we move with second one, that is third question. yes, thank you, thank you. okay, now so the third question பாத்தீங்க அப்படின்னா which is most important question. okay, so நிறைய டைம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட question இது. okay, so the percentage power saving. so ஒவ்வொரு டைம் நான் கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுக்கும்போதும் இந்த question இல்லாத கொஸ்டினே இருக்காது. கரெக்டா? so என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த question வந்து ரொம்ப ரொம்ப important. okay, so the percentage power saving when the carrier and one of the sidebands are suppressed. okay, so ஒரு questionல இங்க படிக்கும்போதே பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? so the percentage power saving when the carrier, okay, and one of the sidebands are suppressed. ஓகேவா? சோ பவர் சேவிங்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு கேரியர் உடைய பவரையும் ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் பவரையும் சப்ரஸ் பண்ணிடுறோம்.
சரியா? and in an AM wave modulated to a depth of 50%. so என்ன கொடுத்துட்டாங்க? modulation index in percentageல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ it is equal to நம்ம 0.5 ன்னு எழுதிடலாமா? எஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாடுலேஷன் இண்டெக்ஸ் உடைய ரேஞ்ச் கண்டிப்பா 0 less than mu less than 1 தான். கரெக்டா? ஏன்னா இந்த வேல்யூ 0 அப்படின்னாக்கா நோ மாடுலேஷன் அர்த்தம். இதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ 1 அப்படின்னா தட் இஸ் 100% மாடுலேஷன் அப்படின்னு மீனிங். புரியுதுங்களா? சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? percentage power saving நம்ம கண்டுபிடிக்கணும். when my AM modulated signal is suppressed by the carrier and sidebands. சரியா? சோ கேரியர் உடைய பவரையும் சைட்பேண்ட் பவரையும் சப்ரஸ் பண்ணிடுறேன். then the resultant AM modulated wave வந்து நமக்கு 0.5% that is 50% மாடுலேஷன் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பவர் சேவிங்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம? so carrier and one of the sideband is suppressed. okay and நமக்கு ஒரு காமனான ஃபார்முலா தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு வந்து டைரக்டாவும் ஃபார்முலாஸ் இருக்கு. சரியா? ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு AM வேவ் இருக்கு. சரியா? இதுல ஜெனரலாவே AMனு சொன்னோம்னா நம்ம டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் AM. சரியா? இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேரியரை சப்ரஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சோ டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் கொண்டு வருவோம். கரெக்டா? அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து ஒரு சைட் பேண்ட சப்ரஸ் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம சிங்கிள் சைட் பேண்ட்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? சிங்கிள் சைட் பேண்ட்ல ஓகே சிங்கிள் சைட் பேண்ட்ல எனக்கு ஒரே ஒரு சைட் பேண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்ப அதுல எதெல்லாம் நான் சப்ரஸ் பண்ணிருப்பேன்? கேரியரை சப்ரஸ் பண்ணிருப்பேன் அண்ட் ஒன் ஆஃப் த சைட் பேண்டையும் சப்ரஸ் பண்ணிருப்பேன். கரெக்டா? சோ நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? when that is the power saving for the formula that is a double sideband full carrierல இருந்து SSB ஆ வரும்போது எவ்வளவு பவர் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா டைரக்டாவும் பார்த்திருக்கோம். சரியா? ஆனா இப்ப நான் இங்க எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி क्वेश्चन கேட்டாலும் அது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பவர் சேவிங் which is equal to suppressed power okay divide by the total power. சரியா? சோ நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? மாடுலேஷன் டெப்த் 50%. அப்ப நமக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகேவா? சோ என்னென்ன சப்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க? கேரியர் உடைய பவர் சப்ரஸ் பண்ணியாச்சு அண்ட் ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் பவர் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. சரியா? சோ ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் நமக்கு என்னது? mu squared into PC divide by 4. ஞாபகம் இருக்கா? சோ இதுக்கு முன்னாடி क्वेश्चनல ஒன்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? PT equal to PC plus PC into mu squared divide by 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? சோ this is the case for டோட்டலா P side band அப்படின்னு சொல்லி எழுதும்போது. கரெக்ட்டா? சோ P side bandல நமக்கு ரெண்டு வரும். ஆமா தானே? சோ P USB and P LSB ன்னு சொல்லிட்டு ரெண்டு வரும். அப்ப ரெண்டு வரும்போது நமக்கு என்ன வரும் ஃபார்முலா? PC into mu square divide by 4 ன்னு கிடைக்கும். சரிங்களா? சோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चनல நமக்கு கேரியர் பவரையும் ஒன் ஆஃப் த சைட் பேண்டையும் சப்ரஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அப்போ நமக்கு சப்ரஸ் பண்ணது எதெல்லாம்? power saving equal to suppressed power divide by total power னு எழுதிடலாமா? ஓகேவா? சோ கேரியர் உடைய பவர் சப்ரஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒன் ஆஃப் த சைட் பேண்ட் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா mu squared into PC by 4. எனக்கு மியூக்கு வேல்யூ தெரியும் that is 0.5. ஏன்னா 50% ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது mu equal to 0.5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரியா? சோ 0.5 the whole square divide by 4 into PC. ஓகேவா? சோ டிவைட் பை the total power எனக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? PT equal to PC into 1 plus mu square divide by 2. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணிடலாம்? நானு மேல இந்த நியூமரேட்டர்ல இருந்து PC காமனா வெளிய எடுத்துடலாமா? ஓகே சோ PC காமனா வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு மேல என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல 1 plus 0.5 the whole square divide by 4 இருக்கும். சரியா? அப்ப PC கேன்சல் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணிடலாம்? நானு ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணிடலாம் இல்லீங்களா? சோ இப்போ என்ன கிடைக்கும்? மேல இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 plus 0.5 the whole squared அப்படின்னா 0.25 கிடைக்குமா? சோ டிவைட் by 4 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 plus 0.25 divide by 2 ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது இந்த டினாமினேட்டர் மேல நியூமரேட்டருக்கு வந்துருமா? அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா 0.944 ன்னு கிடைக்குது. தட் இஸ் பவர் சேவிங். சரியா? நம்ம கண்டுபிடிச்சது பவர் சேவிங். இப்போ பெர்சன்டேஜ் பவர் சேவிங் போடும்போது into 100 போடணும். சரியா? அப்போ நமக்கு 94.4% பவர் சேவ்ட். ஓகேங்களா? புரியுதா? எஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? பவர் சேவிங் குரிய ஃபார்முலா suppressed power divide by total power. சரிங்களா? சோ அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா क्वेश्चनயுமே சால்வ் பண்ணிடலாம். சரியா?
Yes, clear? Yes, cleared. Okay, thank you. Thank you, Priya Murugesan. Okay, now. So, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா next question போயிடலாம். Okay, so that is fourth question. So, an AM is detected by an envelope detector. ஓகேவா ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்றது envelope detector தான் இல்லையா ஸோ detector it is nothing but demodulator தான் சரிங்களா ஸோ an AM is detected by an envelope detector so which